3 கெட்டப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கெட்டப்பா. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாதா. அதோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அதோட ஆக்டிங் ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே? நான் வேற என்னமோ நினைச்சேன். ஓ, அப்ப இதான் விஷயமா? நம்ம சூர்யா 24 படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, அதான் மேட்ரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது மட்டும் மேட்ரு கிடையாது, இன்னும் சில விஷயம் கூட இருக்குது. அம்மா தாயே, உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. இந்த படத்தோட இன்னொரு பிளஸா நம்ம சூர்யா நினைக்கிறது சமந்தாவை. ஏன்னா சமந்தாக்கு தமிழ்ல எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கோ அதோட அதிகமாவே தெலுங்குல உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு. சோ படத்தை சூர்யா தமிழ்ல எடுத்தா கூட அதை டப் பண்ணி தெலுங்குல போடும்போது வரவேற்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா சமந்தாக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. செகண்ட் திங், சூர்யாவோட படங்கள் இங்க ஓடலனா கூட, அதாவது இங்கோட சில படங்கள் கூட தெலுங்குல நல்ல ஹிட் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கும் தெலுங்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு மூணுமே 3 மொழியிலையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா. சூர்யா சார், உங்க இந்த ஐடியா எல்லாம் யோசிக்கும் போது நீங்க தனியா எங்கேயோ போய் கிளாஸ் எடுக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல, டென்ஷன் ஆக வேண்டாம், நான் அடுத்த மேட்ரு போயிடுறேன்.